வணக்கம். ஓதுவது ஒளியில். நாம் ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்கின்றார் உலகநாதர். ஓதுவது ஒளியேல் என்கின்றார் ஔவையார். நாளும் நவைபோகான் கற்றல் மிக இனிதே என்கின்றார் பூதஞ்சேந்தனார். ஆற்றும் இளமைக்கண் கற்கலான் மூப்பின்கண் போற்றும் எனவும் புணருமோ ஆற்றச் சுரம்போக்கி உள்கு கொண்டார் இல்லையே இல்லை மரம்போக்கி கூலி கொண்டார் என்கின்றார் முண்டுரை அரியனார். கல்விகரையில கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிவல தெள்ளிதின் ஆராய்ந்து அமைவுடைய கற்பவே நீரொழிய பால் உன் குருகின் தெரிந்து என்கின்றார் சமணமுனிவர். விளக்கு விலை கொடுத்து கோடல் விளக்கு துளக்கமின் என்றனைத்தும் தூக்கி விளக்கு மருள்படுவதாயின் மலை நாட என்னை பொருள் கொடுத்து கொள்ளார் இருள் என்பது பழமொழி 400. கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே என்கின்றார் மாணிக்க வாசகர். காலம் பொன்னானது போனால் வராது. எனவே இத்தகைய பெறுமதி வாய்ந்த காலத்தை நித்திரையோடு வீணே செலவிடாது அதிகாலையில் எழுந்து நீராடி இறை வழிபாடு மேற்கொண்டு செய்ய வேண்டிய கர்மங்களை ஆற்றுதல் வேண்டும். காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா என பாரதியார் சிறார்களை காலை எழுந்தவுடன் படியுங்கள் என்கின்றார். இளமையிற்கல்வி சிலையில் எழுத்து என்பார்கள். கல்லில் பொறிக்கப்பட்ட எழுத்து போல் இளமையிற் கேட்கும் கல்வி மனதில் நிலையாக பதியும். இதனால் தான் ஔவையார் ஆத்திசூடியில் இளமையிற்கல் என்கின்றார். மாணவ பருவமாகிய இளமை காலத்திலேயே கற்றல் நன்று. இதுவே உயர்வான தேர்ச்சிகளை பெற உதவுவதோடு பயனையும் கொடுக்கும். இக்காலத்தில் கல்லாது முதுமையில் கற்பதானது பயனற்றது. எனவே கற்க வேண்டியவற்றை இளமையிலே கற்றிட வேண்டும். ஆற்றச் சுரம்போக்கி உள்கு கொண்டார் இல்லையே இல்லை மரம்போக்கி கூலி கொண்டார் என்பது பழமொழி 400. செல்ல வேண்டிய வழியை கடந்து மிக தூரம் சென்றபின் மீண்டும் அவ்விடத்தை சென்று சேர்வதென்பதும், கூலியை பேசாமல் படகில் பயணித்து மறுகரை சென்றபின் கூலியை பெறுவதும் கடினமானது. இதுபோல காலத்தை கடத்தாது இளமையிலே கற்க வேண்டும். இன்றைய சிறார்கள் தான் நாளைய உலகை ஆளப்போகும் பெரியோர்கள். ஆகையால் நீங்கள் இளமையில் நன்கு கற்று அறிவுடையவர்களாய் ஒற்றுமையுடன் நாளைய உலகை திறன்பட ஆட்சி செய்யுங்கள். இதனையே பாரதிதாசன் இன்று குழந்தைகள் நீங்கள் எனினும் இனி இந்த நாட்டினை ஆளப் பிறந்தீர் நன்றாய் படியுங்கள் நாட்டின் குழந்தைகள் ஒன்றாயிருங்கள் உயர்வினை எண்ணுங்கள் என்ற பாடல் மூலம் வெளிப்படுத்துகின்றார். நாம் ஒவ்வொரு நாளும் படிக்க வேண்டும் என்பதை ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்று உலக நீதியும் ஒவ்வொரு நாளும் வெறுப்பின்றி விருப்போடு படிக்க வேண்டும் என்பதனை நாளும் நவை போகான் கற்றல் மிக இனிதே என இனியவை 40 படிப்பதை நிறுத்திவிடக்கூடாது என்பதனை ஓதுவது ஒளியேல் என ஆத்திசூடியும் குறிப்பிடுகின்றன. நாம் இந்த பூமியில் வாழப்போகும் காலம் சில. இதில் நோய் பிணிகளோடும் இன்ப துன்பங்களோடும் அன்றாட கடன்கள் வேலைகளோடும் உறக்கத்தோடும் போகும் காலம் போக எஞ்சுவது சொற்ப காலமே. இக்காலத்தில் எல்லாவற்றையும் கற்றுவிட இயலாது. ஆகையால் ஒரு அன்னம் பாலில் உள்ள நீரை நீக்கிவிட்டு
அந்த பாலை மட்டும் தனியாக பிரித்து எப்படி அருந்துகின்றதோ அதேபோல் நல்ல நூல்களையும் நல்ல விடயங்களையும் தேர்ந்தெடுத்து கற்க வேண்டும். அறியாமை என்னும் இருளை நீக்கும் ஒளிவிளக்கு கல்வி. ஒருவர் விளக்கின் ஒளி மங்கலாக இருக்கும் பொழுது பொருள் கொடுத்து நெய்யை வாங்கிவிட்டு விளக்கை பிரகாசமாக ஒளிரச் செய்தார். இதனை பொருள் கொடுத்து கொள்ளார் இருள் என்ற பழமொழியூடாக நல்ல நூல்களை தேர்ந்தெடுத்து கற்று வாழ்வில் பிரகாசிக்க வேண்டும் என முன்றுரை அரியனார் கூறியுள்ளார். மனிதன் நூல்களை கற்பதனாலேயே விலங்கில் நின்றும் மனிதனாக உயர்நிலை பெறுகின்றான். விலங்கொடு மக்கள் அணியர் இலங்கு நூல் கற்றாரொடு ஏனியவர் என்பது திருக்குறள். பற்பல நாளும் பழுதின்றி பாங்குடைய கற்றலிற்கால் இனியது என்பது இனியவை 40. நீரளவே ஆகுமாம் நீராம்பல் தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு என்பது மூதுரை. ஒருவன் நூல் கற்கும் அளவிற்கு ஏற்ப அவனது நுண்ணறிவும் உயரும். எனவே நன்மை செய்யும் நல்ல நூல்களை கற்று வாழ்வில் உயர்வடைய வேண்டும். புத்தகங்கள் கூட சில சுவைக்கப்பட வேண்டியவை, சில விழுங்கப்பட வேண்டியவை, மிகச் சிலவே சப்பி ஜீரணிக்கப்பட வேண்டியவை என்கின்றார் பிரான்சிஸ் பேகன். துணியில் உள்ள கிழிசல்களை ஊசி நூல் செம்மைப்படுத்தும். மனதில் உள்ள கிழிசல்களை நல்ல நூல்கள் செம்மைப்படுத்தும். நன்றி.